பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் முள் முருங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முள் நிறையா இருக்கும். இந்த ஸ்டெம்ஸ் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பாரு, கல்யாண முருங்கை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வேலி ஓரங்களில் நிறைய இந்த மரங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பட் ஆனால் இப்போது இல்லை. இலை வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால்சியம் நிறையா இருக்குது இதில். அதே மாதிரி கோல்டு, சளி பிரச்சனை இல்லை, வயிறு சம்மந்தமான உபாதைகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கூகுள் தட்டி பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. இந்த இலையை அப்படியே நம்ம எடுத்து சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சிட்டு நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மரத்துலேருந்து உடச்சிட்டு வந்து இங்கே வச்சது. நமக்கு இந்த நாட்டு மரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இது வந்து அழிந்து வரும் உயிரினம் சொல்கிறத விட அழிந்து விட்டேன்னு தான் சொல்லணும். பெரும்பாலான 90% இந்த மரங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. எங்கள் ஊர் பக்கம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.